அனைவருக்கும் வணக்கம். எங்கள் இல்லத்தில் நடந்த சதாபிஷேகம் மற்றும் கனகாபிஷேக விழாக்கள் மிகவும் விமர்சையாகவும் பாரம்பரியமிக்க முறையிலும் இனிதே நிறைவடைந்தன. வந்திருந்த உறவினர்களும் நண்பர்களும் தங்களது அளவற்ற மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். உண்மையிலேயே சதாபிஷேகத்தை நம் கண்குளிர காண்பதே ஒரு மகாபாக்கியம் அல்லவா? அதனால்தான் அந்த புனித சடங்கின் இறுதி நாளில் எங்கள் இல்லத்தில் ஒரு விசேஷமான வழிபாட்டை ஏற்பாடு செய்திருந்தோம். தீர்க்க சுமங்கலிகளையும் பெரியவர்களான முத்தாய்ப்பு பெண்களையும் சுமங்கலி பெண்கள் சாட்சாத் அந்த லட்சுமி தேவியின் ஸ்வரூபமாகவே பாவித்து எங்கள் இல்லத்திற்கு வரவேற்றோம். அவர்களின் புனிதமான முன்னிலையில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம், விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம், ஹனுமான் சாலிசா மற்றும் இறைவனின் கீர்த்தனைகள், பஜனைகள் ஆகியவற்றை மிகுந்த பக்தி சிரத்தையுடன் நடத்தினோம். அந்த தெய்வீக நாமாக்களின் ஒலி அலைகள் இல்லம் முழுவதையும் ஆன்மீக அதிர்வுகளால் நிரப்பி எதிர்மறை ஆற்றலை, நெகட்டிவ் எனர்ஜி தூர விரட்டியடித்தது. அதன்பின் அந்த சதாபிஷேக தம்பதிகளின் கரங்களால் வந்திருந்த சுமங்கலி பெண்கள் அனைவருக்கும் தாம்பூலம் வழங்கி அவர்களின் மனமகிழ்ந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டோம். அந்த தாய்மார்களின் ஆசிகள் எங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும் என்பது என் ஆழமான நம்பிக்கை. இந்த தருணத்தில் நான் கூற விரும்பும் ஒரு சிறிய வார்த்தை என்னவென்றால், இது போன்ற சுபகாரியங்களையும் பூஜைகளையும் ஒவ்வொருவரும் தத்தம் இல்லங்களில் அவரவர் வசதிக்கேற்ப வெள்ளிக்கிழமைகள், பௌர்ணமி நாட்கள் அல்லது பண்டிகை தினங்களில் கடைபிடிக்க வேண்டும். இப்படிப்பட்ட உன்னதமான பெண்மணிகளையும் சுமங்கலிகளையும் வீட்டிற்கு அழைத்து பூஜிப்பதன் மூலம் அந்த இல்லத்தில் சகல ஐஸ்வர்யங்களும், தீர்க்க சௌபாக்கியமும், வம்ச விருத்தியும் உண்டாகும். இன்றைய நவீன காலத்திலும் நமது பாரம்பரியங்களை போற்றி அனைவருக்கும் ஒரு உத்வேகத்தை அளிக்கும் வகையில் இந்த புனிதமான அனுபவத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அந்த சதாபிஷேக தம்பதியரின் ஆசிகளும் அந்த பராசக்தியின் அருளும் நம் அனைவர் மீதும் எப்போதும் நிலைத்திருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் ஜெகன்மாதாவின் அருளாலும் விஷ்ணு சகஸ்ரநாம மற்றும் லலிதா சகஸ்ரநாம பாராயணத்தின் தெய்வீக ஆற்றலாலும் அனைவருக்கும் எல்லா நன்மைகளும் மன அமைதியும் கிடைக்கட்டும். எங்களின் மனமார்ந்த நன்றிகள். லோக சமஸ்தா சுகினோ பவந்து. Chandra